இங்க ஒரு டிராபிக் போலீஸ் ஸ்பீட் கன் வைத்து வண்டிகளோட வேகத்தை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு டாக்ஸி மின்னல் வேகத்துல பறந்துச்சு. ஸ்பீட் பார்த்தா மணிக்கு 312 கிலோமீட்டர். அட புடிங்கடா போலீஸ் கிளம்புறதுக்குள்ளே அந்த டாக்ஸி கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிடுச்சு. ஏன்னா அது சாதாரண டிரைவர் இல்ல, உலகத்திலேயே செம்ம ஸ்பீடா ஓட்டுற டேனியல்ஸ். இந்த தடவை அவனோட டாக்ஸில இருந்தது ஒரு முக்கியமான ஆளு, பிரான்ஸ் ஃபுட்பால் ஸ்டார் ஜிப்ரில் சிஷே. இன்னும் 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்டேடியம்ல வெறும் 6 நிமிஷத்துக்குள்ள அவரை சேர்க்கணும். உடனே டேனியல் ஒரு பட்டனை அமுக்குறான். அடுத்த 5 செகண்ட்ல அந்த டாக்ஸி செம்ம ரேசிங் காரா மாறிடுச்சு. நம்பர் பிளேட்டே மாறிடுச்சு. அப்புறம் என்ன, ஆக்சிலரேட்டர்ல காலை வச்ச உடனே கார் ராக்கெட் மாதிரி போகுது. ஹைவே முழுக்க டேனியல் செம கண்ட்ரோல்ல ஒவ்வொரு காரையும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓவர்டேக் பண்றான். கொஞ்ச நேரம் கார் தரையில பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த நேரத்துல ஷீசே காருக்குள்ளேயே தன்னோட மேட்ச் ஜெர்சியை போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டாரு. இதுக்குள்ள ஸ்பீட் அலர்ட் போலீஸ்முக்கு போயிடுச்சு. எல்லா போலீஸ் வண்டியும் அந்த டாக்ஸியை நிறுத்த கிளம்பிடுச்சு. ஆனா அந்த காரோட வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியல. கண் இமைக்கிறதுக்குள்ள எல்லாரையும் விட்டுட்டு பறந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ஸ்டேடியம் வந்துருச்சு. ஆனா பார்கிங்ல ஃபுல் டிராபிக், உள்ள போகவே முடியல. அதே டைம்ல வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. உடனே டேனியல் ஒரு தில்லு முடிவு எடுத்தான். நேரா கார ஸ்டேடியம் உள்ள ஓட்டிட்டு போயிட்டான். ஒரே செம ட்ரிஃப்ட். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் பிரேக். மொத்த ஃபேன்ஸும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட்ல 5 நிமிஷம் 50 செகண்ட்ல சிசையை சரியா ஸ்டேடியமுக்குள்ள கொண்டு வந்து இறக்கிட்டான் டேனியல். சிஷே ரொம்ப கூலா கார்ல இருந்து இறங்கி எதுவுமே நடக்காத மாதிரி நேரா கிரவுண்டுக்குள்ள போயிட்டாரு. விசில் அடிச்ச உடனே மேட்ச் ஸ்டார்ட். 2 டீமும் உயிரை கொடுத்து விளையாட ஆரம்பிச்சாங்க. டேனியலும் அங்கிருந்து கிளம்பல. அங்கேயே இருந்து போட்டியை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். லாஸ்ட்ல பிரான்ஸ் டீம் ஜெயிச்சதும் சிச்சே நேரா டேனியல் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொன்னாரு. அந்த நாள்ல இருந்து டேனியலோட டாக்ஸி ஒரு சாதாரண டாக்ஸி இல்ல, ஒரு லெஜெண்டா மாறிடுச்சு.